பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. அதை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். அவனுடைய தந்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்காம இருந்தாலே சாத்தானின் தந்திரம் தான். சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம முதல்ல ஜெயிக்க முடியும். முதல்ல சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்றீங்களா? என்னன்னு சொல்லுங்க. ஒரே சொல்வது பண ஆசை, அடுத்தவங்கள வஞ்சிப்பது. கவனிங்க, நீங்க அளவுக்கு ஒன்னொன்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா சாத்தானுடைய தந்திரம் நிறைய இருக்குது இந்த உலகத்துல. அது இப்ப அவங்க வாசிப்பாங்க. கவனிங்க. எதிர்த்து நிற்க வேண்டிய சாத்தானின் தந்திரங்கள். இச்சை நிறைந்த காதல் சாத்தானின் தந்திரம். பண ஆசை சாத்தானின் தந்திரம். விபச்சாரம் சாத்தானின் தந்திரம். வீடியோவை தள்ளி விட்டாலே சாத்தானின் தந்திரம் தான். ஆசையை தூண்டும் வார்த்தை சாத்தானின் தந்திரம். வட்டி சாத்தானின் தந்திரம். கடன் சாத்தானின் தந்திரம். கெட்ட வார்த்தை சாத்தானின் தந்திரம். அநியாயமாய் எதிர்த்து பேசுவது சாத்தானின் தந்திரம். பொய் சாத்தானின் தந்திரம். சமாளிப்பது அல்லது குற்றத்தை மறைப்பது சாத்தானின் தந்திரம். ஜபம் குறைவு சாத்தானின் தந்திரம். வேத வாசிப்பு குறைவு சாத்தானின் தந்திரம். ஆவி நிரம்பாது சாத்தானின் தந்திரம். தசம பாகத்தை வஞ்சிப்பது சாத்தானின் தந்திரம். ஆலயத்திற்கு வராமல் இருப்பது சாத்தானின் தந்திரம். சபை நடக்கும்போது பேசிக் கொண்டிருப்பது, போனை பயன்படுத்துவதும் சாத்தானின் தந்திரம். குடிப்பழக்கம், ஆன்ஸ், குழி சாத்தானின் தந்திரம். போதை ஊசி, மாத்திரை, பாக்கு சாத்தானின் தந்திரம். படியாமை சாத்தானின் தந்திரம். நன்மை செய்யாமல் இருப்பது சாத்தானின் தந்திரம். தவறு செய்பவர்களை திருத்தாமல் இருப்பது சாத்தானின் தந்திரம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது சாத்தானின் தந்திரம். மனைவிக்கு துரோகம் செய்வது சாத்தானின் தந்திரம். கணவருக்கு துரோகம் செய்வது சாத்தானின் தந்திரம். திருடுவது சாத்தானின் தந்திரம். பெண்களின் உடையை ஆண்கள் அணிவது சாத்தானின் தந்திரம். ஆண்களின் உடைய பெண்கள் அணிவது சாத்தானின் தந்திரம். லிப்ஸ்டிக் மற்றும் புறமான அலங்கரிப்பு சாத்தானின் தந்திரம். உடல் தெரிய உடை அணிவது சாத்தானின் தந்திரம். மந்திரம் அல்லது சூனியம் சாத்தானின் தந்திரம். கெட்ட ஆலோசனை சாத்தானின் தந்திரம். ஏமாற்றுவது சாத்தானின் தந்திரம். மன்னிக்காமல் இருப்பது சாத்தானின் தந்திரம். விக்கிரகம் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக வைக்கும் அனைத்தும் சாத்தானின் தந்திரம். அசட்டை சாத்தானின் தந்திரம். பெருமை சாத்தானின் தந்திரம். பொறாமை சாத்தானின் தந்திரம். பிள்ளைகளை ஒழுங்கான வழியில் நடத்தாதது சாத்தானின் தந்திரம். சூரியன் மறைவதற்குள் பேசாமல் இருப்பது சாத்தானின் தந்திரம். சோம்பல் சாத்தானின் தந்திரம். குறை சொல்லுவது சாத்தானின் தந்திரம். தனக்கு அடங்காததில் தலையிடுவது சாத்தானின் தந்திரம். பொருத்தனை செய்த பின் தாமதிப்பது சாத்தானின் தந்திரம். சண்டை போடுவது சாத்தானின் தந்திரம். தீமை செய்வது சாத்தானின் தந்திரம். சாங்கியம் செய்வது சாத்தானின் தந்திரம். சிற்றின்பம், நாடக பைத்தியம், சினிமா பைத்தியம் சாத்தானின் தந்திரம். போஜன பிரியம் சாத்தானின் தந்திரம். தற்கொலை சாத்தானின் தந்திரம். சிசு கொலை, கொலை, தன் சகோதரை பகைப்பதும் சாத்தானின் தந்திரம். மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாததே சாத்தானுடைய தந்திரம் தான். எபிஎஸ்சியர்ல 6:11 வாசிக்கிறாங்க. கேளுங்க. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க பிராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இதை பிரிண்டிங் போட்டுக்கிறோம், எல்லா புக் ஸ்டாலையும் போட்டுக்கிறோம். கிறிஸ்தவ புத்தக நிலையங்கள்ல கிடைக்கும். நீங்க வாங்கி பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதை தெரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயிச்சாதான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். ஜெபம் கேட்டாதான் அற்புதங்கள் நடக்கும் வாழ்க்கையில. இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறதே வேஸ்ட். அதனால சாத்தானுடைய தந்திரங்களை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாத்தான் தந்திரம் எவ்வளவு இருக்கா? இது ஒரு 50 தான் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச சாத்தானுடைய தந்திரங்களை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க.